நாம் இந்த வீடியோவில் ஜாவாவில் ஸ்ட்ரிங்னா என்ன, அவைகளின் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் எவை என்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கிற கான்செப்ட் ஜாவாவில் ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணாமல் ஜாவாவில் நீங்கள் ஒரு கிளாஸ் கூட எழுத முடியாது. ஜாவாவின் மெயின் மெத்தட்லேயே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு நமக்கு ஸ்ட்ரிங் வந்துடுது. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை புரிஞ்சுக்கிடாம ஒரு சின்ன ஜாவா ப்ரோக்ராம் கூட எழுத முடியாது. ஸ்ட்ரிங் என்பது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸை டபுள் கோட்டுக்குள் போடும்போது உண்டாகிறது. எக்ஸாம்பிள், வித்தின் டபுள் கோட்ஸ் ஏபிசிடி செமிகோலன். ஒரு ஸ்ட்ரிங் கீபோர்டில் உள்ள எல்லா கேரக்டரையும் சப்போர்ட் பண்ணும். உதாரணமாக நாம் யூசர் நேம், பாஸ்வேர்டுக்கு ஆல்பபெட்ஸ், நியூமெரிக், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் போன்ற எந்த கேரக்டர் கொடுக்கணும்னாலும் ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். ஸ்ட்ரிங் ஆனது இன்ட், ஃப்ளோட், டபுள், பூலியன், கேர் போன்ற டேட்டா டைப் கிடையாது. இதை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ண 2 வழிகள் இருக்கு. முதல் வழி நியூ கீவேர்டு வழி, இரண்டாவது வழி ஸ்ட்ரிங் லிட்ரல் வழி. ஸ்ட்ரிங்கிறது ஜாவாவின் ஸ்பெஷல் கிளாஸ்ங்கிறதுனால ஸ்ட்ரிங்கை நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி நாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதை இங்கு குறிக்கலாம். string s1 equal to new string constructor semicolon. இதில் நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் என்பதுதான் ஆப்ஜெக்ட். S1ங்கிறது ரெஃபரன்ஸ். ஸ்ட்ரிங்கிறது ரெஃபரன்ஸினுடைய டைப். இப்போ ஆப்ஜெக்டுக்குள்ள ராஜான்னு ஒரு பாராமீட்டர் பாஸ் பண்ணினால் ஸ்ட்ரிங் நியூ கீவேர்டு வழியில் ரெடி ஆகிவிடும். இதுவே ஸ்ட்ரிங்கை நியூ கீவேர்டு வழியாக டிஃபைன் பண்ண முதல் வழி. ஆனால் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ண இந்த வழி தேவையே கிடையாது. நியூ கீவேர்டு வழிக்கு பதிலாக ஸ்ட்ரிங் லிட்ரல் வே மூலமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம எளிதில் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணலாம். இதுவே ஸ்ட்ரிங்கின் முதல் ஸ்பெஷாலிட்டி. ஸ்ட்ரிங் லிட்ரல் வே மூலமா அடுத்த ஸ்லைடில் குறித்தபடி மிக எளிதாக ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணலாம். string s2 equal to within inverted commas ராஜா செமிகோலன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணினால் ராஜா என்ற அவுட்புட் கிடைக்கும். ஸ்ட்ரிங் லிட்ரல் வேயின் ஸ்பெஷாலிட்டி ஏ. இந்த வழி மூலம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம மிக எளிதில் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்றோம். ஸ்ட்ரிங்கின் இரண்டாவது ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, string acts as a concatenation operator. இதை ஜாவா ப்ரோக்ராம் எழுதி எளிதில் விளக்கலாம். இந்த ப்ரோக்ராமில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வெறுமனே 6, 4 என்று இன்டிஜர் வேல்யூ கொடுத்தால் 10 என்று அவுட்புட் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இதே இன்டிஜர் 6, 4 ஸ்ட்ரிங்காக கொடுத்தால் அது கன்கார்டினேட் ஆகி 64 என்று அவுட்புட் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், கடைசி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ரிங் ஃபுட் பிளஸ் ஸ்ட்ரிங் பால் என்று கொடுத்தால் அது கன்கார்டினேட் ஆகி ஃபுட்பால் என்று அவுட்புட் கிடைக்கும். இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். எனவே இந்த பிளஸ் ஆபரேட்டருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வைத்தால் அது கன்கார்டினேட்டர் ஆபரேட்டரா ஆக்ட் பண்ணும். இது ஸ்ட்ரிங்கோட செகண்ட் ஸ்பெஷாலிட்டி ஆகும்.
மூன்றாவது ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் என்பதாகும். ஜாவாவில் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்ற முடியாது என்பதாகும். மாற்ற முடியாதுன்னா அப்ப எதங்க மாற்ற முடியாது என்பதை இந்த ப்ரோக்ராம் எழுதி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல S2வின் வேல்யூவை ராஜான்னு கொடுத்துட்டு அடுத்து S2வின் வேல்யூவை மகேஷ்னு சொல்லி ப்ரோக்ராம்ல எடிட் பண்ண முயற்சி செய்கிறோம். ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது மகேஷ்னு சொல்லி அவுட்புட் கிடைக்குது. அதாவது ராஜாவை மகேஷ்னு சொல்லி மாற்ற முடியுது. அப்ப ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்கான அர்த்தம் ராஜாவை மகேஷ்னு மாற்ற முடியாது என்பது கிடையாது. ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை ஸ்ட்ரிங்கின் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை மெமரியில் மாற்ற முடியாது என்று அர்த்தம். இந்த கான்செப்டை ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் டயக்ராம் வைத்து எளிதில் விளக்கலாம். இந்த டயக்ராத்தில் ஸ்ட்ரிங் லிட்டரலை ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல் டு வித்தின் இன்வெர்டட் கமாஸ் ராஜா செமிகோலன் அப்படின்னு கொடுத்துள்ளோம். கொஞ்ச நேரம் கழித்து S2வை மகேஷ்னு சொல்லி எடிட் பண்றோம். அதாவது S2 ஈக்குவல் டு வித்தின் இன்வெர்டட் கமாஸ் மகேஷ் செமிகோலன். அப்படி எடிட் பண்ணா என்ன ஆகும்னா, இங்க இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஏற்கனவே ராஜாவை பாயிண்ட் பண்ண அம்புக்குறி இப்ப மகேஷ்னு கொடுத்த ஸ்ட்ரிங் லிட்டரலை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப ராஜாங்கிற ஆப்ஜெக்ட் தனியா விடுபட்டு போகும். ராஜாங்கிற ஆப்ஜெக்டுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகி ராஜாங்கிற ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும். அப்ப நாம நினைக்கிற மாதிரி S2ல ராஜாங்கிறத எடிட் பண்ணும்போது ராஜாங்கிறத அழிச்சிட்டு மகேஷ்னு சொல்லி மெமரியில் எழுதிடுங்கிற அர்த்தம் கிடையாது. S2ல ராஜாங்கிற ஆப்ஜெக்டை மாற்றினால் ஹீப் மெமரியின் ஒரு பகுதியான ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலில் மகேஷ் என்ற மெமரி கிரியேட் ஆகிவிடும். பழைய ராஜாங்கிற ஆப்ஜெக்டில் உள்ள ரெஃபரன்ஸ் விடுபட்டு போகும். அதுதான் ஸ்ட்ரிங் இம்யூட்டபிள் ஆகும். அதாவது once we create a string, it cannot be edited. If we edit the string literal, a new string literal will be created. இத்துடன் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆஃப் ஜாவா ஸ்ட்ரிங் பற்றிய டிஸ்கஷன் முடிவடைகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்கள். தேங்க்யூ.